ஒன்று பழங்காலம் கிமு 500 தமிழர்கள் திராவிடர் மக்கள் என கருதப்படுகின்றனர். சிந்து நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்திலும் தமிழர்களின் தொடர்பு இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அக்காலத்தில் விவசாயம், வேட்டையாடல், மாடு வளர்ப்பு முதலியவையே வாழ்க்கையின் அடிப்படை. 2 சங்க காலம் கிமு 500 கிபி 300 தமிழர்களின் பொற்காலம். சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு உருவானது. சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தர் ஆட்சி செய்தனர். மதுரை, ஊரை, காஞ்சி போன்றவை புகழ்பெற்ற நகரங்கள். வணிகம் ரோமானியர்களுடன் கூட நடந்தது. நடுக்காலம் கிபி 300 1500 பாண்டியர், பின்னர் பல்லவர், மாமல்லபுரம், காஞ்சிபுரம் கோவில்கள். சோழ பேரரசு ராஜராஜன், ராஜேந்திரன், தஞ்சை பெரிய கோவில், கடற்படை வல்லமை, தென்கிழக்கு ஆசியா வரை பேரரசு. கலாச்சாரம், கலை, கோவில்கள், சிற்பங்கள் மிகச் சிறப்பாக வளர்ந்தன. 4 பிந்தைய காலம் 1500 1800 விஜயநகர பேரரசு, நாயக்கர் ஆட்சி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவாரூர் கோவில்கள் போன்றவை கட்டப்பட்டன. பின்னர் மராத்தியர், நவாப், பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. 5 நவீன காலம் 1800 இன்று வரை. தமிழர்கள் சுதந்திர போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், சுப்பிரமணிய பாரதி, வி.யு. சிதம்பரம் பிள்ளை பெரும் பங்கு. சுதந்திரத்திற்கு பின் தமிழகம் இந்தியாவின் முக்கிய மாநிலமாக வளர்ந்தது. இன்று உலகம் முழுவதும் 8 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர். தமிழ் மொழி உலகின் மிக பழமையான உயிருள்ள மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.